வணக்கம். டுபாக்கோ ட்ரேடிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வழக்கம் போல் நம்ம கோல்டில் தாங்க இருக்கோம். கோல்டு என்ன பண்ணியிருக்கான், என்எஃப்இ மார்க்கெட்டுக்கு நல்லா ரியாக்ட் பண்ணியிருக்கான். எங்கேயோ போயிட்டான். ஓகே, நம்ம இந்த மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்புள்ள எங்கோ வந்து பாருங்கள், இங்கேருந்து ஏறான். இது வந்து போன என்ன போய் ஏறணும் போன என்எஃப் இல்லை, சாரி, அது வந்து தப்பாக சொல்லிட்டேன். போன என்எஃப் இந்த பக்கம், இங்கே தான் இது போன என்எஃப் வந்து இப்படி ஒரு கோடு போட்டோமா, இங்கே இருந்தானா அதே தான் நடந்தான். அப்படி வந்துட்டு அப்படியே ஏறிட்டான். இந்த என்எஃப்ஏ வந்துருச்சுங்க. அது வரைக்கும் ஏற்றந்தான், இறக்குங்கிறதே கிடையாதுடா லைஃப்பில். நான் படியில் கூட, ஓ மை காட், இது வருங்க, டக்குன்னு கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. படியில் கூட இறங்குனது இல்லைன்ட்டான். இந்த என்எஃப்இக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணியிருந்தோம், 1 ஹவர் கேண்டில் எடுத்துக்கிட்டோம். இப்போ 1 ஹவரில் இருக்கானா, 1 ஹவர் கேண்டில் ஒரு கோட்டை போட்டோம். இந்த கைக்குலேருந்து சரக்குன்னு கரெக்டாக இங்கே வந்தவன் இப்படி போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் அப்படியே வந்துட்டு இதை உடைக்கவே இல்லை. அப்படியே இப்படின்னா நம்ம இந்த 1 ஹவர் கேண்டில் வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தப்போ ஒரு பையை போட்டோம். ஒரே பை தான் போட்டோம். இந்த இடத்துல நல்லா ஏறினான், மறுபடியும் வந்தான். அது லைட்டாக போகிற மாதிரி போனான், மறுபடியும் கிட்ட வந்துட்டான். ஆனால் இந்த கோட்டை உடைக்கவே இல்லை. இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு பை 0.50 0.50 மறுபடியும் ஒரு பை பண்ணணும். எப்படி, நல்லா காட்டுறேன். இந்த கோட்டு கிட்ட வரையில் இந்த இடத்துல ஒரு பை. அடுத்ததாக மறுபடி இந்த இடத்துக்கு வந்தானா, கொஞ்சம் முன்ன பின்ன இந்த இடத்துல ஒரு பை. இது ரெண்டோட ஸ்டாப் லாஸ் இந்த இடம் போட்டாச்சு. இது கீழே ஒரு $2 தள்ளி இது கீழே வந்தான்னா ஓகே, ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகிறான். அவன் என்ன பண்ணனா, அது கீழே வரவே இல்லை. இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடம். அப்படி போனான், அப்படி வந்தான், அப்படி போனான், அப்படி வந்தான், அப்படி போனான், அப்படி வந்தான். பாருங்கள், ஒன்றுக்கும் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு எது இதை வந்து ஒரு லோ வச்சான். அடுத்த லோ கொஞ்சம் மேலே வச்சுருக்கான். அடுத்த லோ இங்கே வச்சுருக்கான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து போனவன் இந்த ஹைட்டை மறுபடியும் அவன் போகவே இல்லையே. நான் கீழே இறங்குற மாதிரியே நம்ம காட்டினான். அப்படி வந்தான் மறுபடியும் போய் டச்சு பண்ணுற மாதிரி போயிட்டு உழுவுறப்போ என்ன நினைப்போம், கீழே வருவான்னு தான் நினைப்போம். ஆனால் அவன் இந்த இடத்த தாண்டவே இல்லை. அதோட என்எஃப் எங்கே, இந்த பெரிய கேண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. என்எஃப் அப்படியே இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தான் 2-3 மணி நேரமாக. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ரிசல்ட்டு வந்துச்சு, சர்ன்னு பறந்துட்டான், போயிட்டான். புரியுதுங்களா? ஏன் போனான்னா, ரவி போட்ட கோட்டை அவனால் கிராஸ் பண்ண முடியல, அதனால போயிட்டான். நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் போட்டோம் ட்ரேடை, ஃபஸ்ட்டு ஒரு பை 0.50, செகண்டு அதே கிட்ட வரையில் ஒரு 0.50, அவ்வளோதான் போட்டோம். இப்போ எங்கே ஓடிட்டுருக்கோம், $1800 லாபத்தில் ஓடிட்டுருக்கோம். அப்போ 2000 இருந்தான், 2000 + 2000 $4000 லாபத்தில் இருந்தான்.
அருமையான ட்ரேடுங்க. இந்த என்எஃப்இயில் கிடச்சிது 0.50 தான், 2 தான் அடிச்சு 0.50 0.50 ரெண்டுமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு எவ்வளோ லாபத்தில் இருக்கும், 3500 லாபத்தில் இருக்கும். ஓகே, அவன் இருந்துட்டு போகிறான், பிரச்சனை இல்லை. இதை எங்கே க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கணிப்பு பிரகாரம் அங்கே நம்ம 4 ஹவருக்கு போவோம். நம்மளோட கணிப்பு பிரகாரம் அவன் ஃபஸ்ட்டு டார்கெட்டு இங்கே இருக்கான், இந்த இடம் 638. இந்த ஒரு இடம் இதை தாண்டினான்னா இந்த இடம் எங்கே 700 கிட்ட வர்றோம். 705 10 20 700 to 720. அப்போ நம்ம அடித்த ஒன்றை இந்த இடத்துல புக் பண்ணிடுவோம், இன்னொன்று இந்த இடத்துல புக் பண்ணிடுவோம். இது 2 தான் என்னோட அடுத்த வாரம் நடக்க வேண்டியது. அடுத்த வாரம் ஈஸியாக நடந்துடுவாங்க. இன்றைக்கி இப்படியே முடிச்சிருவான் பாருங்கள். எத்தோ பெரிய க்ரீனுக்கு. ஆனால் ரீடெஸ்ட் நல்லா ஒன்று எடுத்துருக்காங்க. இந்த கேண்டில் பாருங்கள், நல்லா இது வரைக்கும் வந்திருக்கான் ரீடெஸ்ட்டு, சூப்பராக வந்திருக்கான். இந்த இடத்துல பயப்பட்டால் கூட ஓகே தான். நிறைய பேர் அப்படி தான் பயப்படுவாங்க. ஒரு ரெட்டு கூட வரல, இப்போ தான் அப்படியே ரெட்டு மாதிரி உழுவுறான். இவன் இது வரைக்கும் வரப்போகிறான், வாய்ப்பே இல்லை. இவன் என்ன பண்ணுவான், இப்படியே திரும்பிடுவான். இப்படியே வந்துட்டு நம்ம க்ரீனில் தான் வைப்பான்னு நினைக்கிறேன். ரெட்டில் வச்சாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே வச்சுட்டு திங்கக்கிழமை அப்படியே ஓப்பன் ஆகி போயிடுவானுங்க. அப்படி திங்கக்கிழமை இப்படியே போனான்னா இங்கே இல்லை 1 ஹவர் கண்ணில் இது, அடுத்த 1 ஹவர், அடுத்த 1 ஹவர், அடுத்த 1 ஹவர், அப்படியே தள்ளி போக போக 1 ஹவர் எங்கே போகிறான்னா அந்த கோடு போகிற வரைக்கும் 350. இப்படியே போனால் 330. இந்த இடம் இங்கே போய் போனான்னா 350. அவ்வளோதான். எப்போ போய் அந்த கோட்டை தொடரானா அப்போ ஒரு ஸ்லாட்டு க்ளோஸு, நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டு இந்த இடம் க்ளோஸ். ஓகேங்களா? ஓகேங்க, அப்படி தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்னடா இதை சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம கோர்ட்டில் தான் வேலை செய்யுது. நல்லா பாருங்கள், 4 ஹவர்லேயும் பாருங்கள், 1 ஹவர்லேயும் பாருங்கள். நம்ம கோடு போட்டால் அவன் ரோடு போடணும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கோடு போட. இங்கே ஒரு இது, இங்கே ஒரு டச்சு, இங்கே ஒரு ரெட்டு, இதை வச்சுட்டு அப்படி போட்டோம். கரெக்டாக ரீடெஸ்ட்டு கிட்ட வரைக்கும் வந்தோம், அந்த தொழில் கிட்ட வரைக்கும் வந்தோம், அப்படியே போயிட்டோம். மறுபடியும் அந்த பக்கமே வரல, அந்த ஏரியா பக்கமே ஆளை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இதுக்கு வரல வருங்க. அப்படியே ஒவ்வொரு கையாக வச்சுக்கிட்டே போகிறோம். ஆனால் இந்த கையை வைக்காமல் ஏமாற்றிக்கிட்டே இருந்தோம். மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு, ஒரே தூக்கிட்டோம். ஓகேங்களா? இப்படி தாங்க மேட்ரு. இன்னொன்று என்னென்னா, நான் ஏன் க்ளோஸ் பண்ணாததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இது பழைய ஆல் டைம் ஹை. இப்போ இவன் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருந்தான்னா டவுட்டு, கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவேன். இவன் இன்றைக்கி நைட்டு முடிகிறது வரைக்கும் இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காத பட்சத்தில் கண்டினியூ டு ட்ரேட் கோயிங் அப். அப்படி தாங்க, சப்பா மேட்ருங்க. என்ன பண்ணுங்க, கோட்டை போடுங்க, ட்ரேடை போடுங்க, காசை எடுங்க. கோடு, ட்ரேடு, காசு. நம்ம கோட்டுக்கு மதிக்கிறானா மதிக்கிறோம். இவ்வளோ தான் சிம்பிளி மெத்தட் ட்ரேடிங். ஓகேங்க, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்தா போதும் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.